கடவுள்களோட சிலைகளை அபரிமிதமாக அலங்காரம் செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பழக்கம். அதாவது இயற்கையோட சம்பந்தப்பட்ட இயற்கையிலிருந்து வரக்கூடிய இயற்கையான பொருள்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சக்தி உண்டு, பவர். இப்போ எப்படி நம்ம 2 பேருமே கண்ணாடி போடுறோம். ஆமாம். ஒரு பார்வையில் இருக்கக்கூடிய சிறு குறைபாடு ஜி வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் ஜி. இந்த கற்கள் அணிகிற பழக்கம் எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்க? ஓகே. அதாவது இந்த கற்கள் ஜனங்கள் ஒரு ஆபரணமாக, மோதிரமாக, பெரிய பெரிய ஹாரம், அப்புறம் வங்கி, அந்த மாதிரியெல்லாம் அரசர்கள், பெரும் தனக்காரர்கள், இவங்கெல்லாம் ஒரு சரியான டைம்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆமாம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷம், 1000 வருஷம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது பொதுவான ஒரு ஹிஸ்ட்ரி, வரலாறு. என்னன்னா, இந்த கோயில்களில் கடவுள்களோட சிலைகளை அபரிமிதமாக அலங்காரம் செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பழக்கம். சரி. அதற்கும் அப்புறமாக நாட்டு மக்களை எல்லாம் வழி நடத்தும் அரசன், அவன் விருப்பப்படும் அரசியர், பெண்கள், அவரோட குழந்தைகள், இந்த மாதிரி அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துவதற்கும் இந்த நடனம் கோயில்களில், அரசரவையில், நாடகங்களில், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அழகுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழக்கம்தான் இந்த மாதிரி நவரத்ன கற்களை அணிபவர். சரி சரி. ஏன் அப்படின்னா, இந்த ஆபரணம் அப்படின்னு பார்த்தால் உயர்தர உலோகம் தங்கம். அது என்னதான் தங்கத்தை பாலிஷ் பண்ணி அழைச்சி வச்சாலும் கொஞ்ச நாளில் மைல்டு ஸ்க்ராட்ச் வரும். அதுக்கப்புறம் அதோட ஷைன் குறையும், வெறும் ஆபரணங்களாக இருந்தால். சரி. அது அந்த ஒரு உலோகம் மற்றொரு உலோகத்தோட மோதி இது அந்த மாதிரி கொஞ்சம் அதோட ஷைனிங் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோல்டு அப்படின்னா பியூர்லி எல்லோ தான், மஞ்சள் நிறம். ஆனால் அதற்கு இடையில பல வண்ணங்கள் கொண்டு அதை இயற்கையா அந்த ஒரு பிரில்லியன்ஸ், பிரதிபலிப்பு, அழகு, இதெல்லாம் போகாமல் பல வண்ணங்களில் பண்ணணும் அப்படின்னா கற்களை தான் அந்த காலத்தில் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த காலத்து மக்கள் எல்லாமே இயற்கையாகத்தான் எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தா இந்த கொலுசில், அதுக்கப்புறம் சில ஆபரணங்கள் எல்லாம் எனாமல்லாம் வச்சு தர்றாங்க, மாதிரி பண்ணிடுறாங்க, பெயிண்டிங் மாதிரி. அது கூட இதாகிடுது, ஷைனிங்லாம் போயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு கடவுளுக்கு அணிவிக்கக்கூடிய, கடவுள் சிலைகளுக்கு அணிவிக்கக்கூடிய ஆபரணங்கள் அழகு கூட்டுவதற்காக செய்யப்பட்டவை. சரி. இதற்கு இடையில பேரலா இப்போ ஒரு மனிதன் பிறந்து அவன் வளர்ந்து வரும் பொழுது உடல்ல ஏதாவது ஊனம் இருந்தா வெளிப்படையா தெரியும் இல்லையா? ஆமா. ஏதோ ஒரு விதத்துல கடவுளோட ஒரு படைப்பு, அவங்களுக்கு கையோ காலோ ஏதோ ஒரு குறைபாடு, உருவ அமைப்புல ஏதாவது இருந்தா ரைட், இது வெளியில தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மனதில் இருக்கக்கூடிய ஊனம் தெரியுமா? தெரியாதுங்க, தெரியாது. ஆனா எந்த மனதுமே ஊனமே இல்லாம 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசமே அவனோட உணர்ச்சிகள் கலவைகளில் உள்ள வித்தியாசம்தான். சில பேர் பொறுமையாக இருப்பாங்க, சில பேர் எல்லாத்தையுமே சிரித்து எடுத்துப்பாங்க, சில பேர் சிடிச்சிடுன்னு இருப்பாங்க, சில பேர் கண்டுக்காம என்ன இடி விழுந்தாலும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுதான் மனிதனுக்கும் மனிதன் உள்ள மனத்தில் உள்ள வித்தியாசம். ஓகே,
இது வித்தியாசங்களாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ம், ம். அக்செப்டபிள். சரிங்க. ஆனால் ஒரு ராஜாவாக நல்ல மீசையை மாத்திரம் வச்சுக்கிட்டு கம்பீரமாக உட்காந்து, ஆனால் போருக்கு போகக்கூடிய குணம் இல்லாமல், போர் குணம் இல்லாமல், ம். வீரம் இல்லாமல், எப்போ பார்த்தாலும் சல்லாபத்தில் ஈடுபட்டுட்டு இருந்தான்னாக்கா அவனை எப்படி அப்புறம் அவன் தேசத்தையே காப்பாற்ற காப்பாற்ற முடியாது. முடியாது. ரைட். அப்போது இந்த கற்கள்லாம் வந்து வெறும் ஆபரணங்களாக அணிந்து கொள்வதை விட ம். அந்த அரசனுக்கு தைரியத்தையும் போர்க்குணத்தையும் தன்னை சார்ந்த மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதையும் கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த லெவல்ல ஆரம்பித்த ஒரு பழக்கம்தான் ஓ. சில கற்களை தேர்ந்தெடுத்து எப்பொழுதுமே ஒரு மனிதன் அணிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வந்தது. வந்திருக்கு. இதெல்லாம் லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி, அதான் லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி, 1000 2000 இந்த சேர சோழ பாண்டியர் அவர் இவர் அதெல்லாம் கிடையாது. அதுக்கும் முன்னாடி முன்னாடி இருந்திருக்கு. எப்படி அந்த காலத்துல ம். அப்படின்னாக்கா, நம்மளோட சனாதன தர்மம் ஹிந்து மதம் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவே ஒரு பிரபஞ்ச விதியாக இந்த மாதிரி கற்களை பற்றி அறிந்த ஞானிகள் இருந்திருக்காங்க. இருந்திருக்கிறாங்க. அதாவது இயற்கையோட சம்பந்தப்பட்ட, இயற்கையிலிருந்து வரக்கூடிய இயற்கையான பொருள்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சக்தி உண்டு, பவர் உண்டு. ம், ம். மாம்பழத்துக்கு எப்படி அந்த இனிப்பு வந்தது, அதான் தேங்காய் ஓட்டுக்கு உள்ள எப்படி அந்த தேங்காய் உள்ள பருப்பு போச்சு. அவ்வளவு சத்தோட அதுல எண்ணெய் பசத்தோட வந்தது, கிடைக்கும். பதத்தோட, இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த இயற்கையில கிடைக்கக்கூடிய கற்கள். அதோட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி, ம். அதோட ஸ்ட்ரென்த், கடினத்தன்மை, அதனுடைய நிறம், அதனுடைய குணம், இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கற்கள் எவ்வாறு பிரபஞ்சத்தில் உள்ள சில சக்திகளை அது ஈர்த்து மனிதனுக்கு தருகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னாக்கா, ம். நம்முடைய வேத சாஸ்திரங்கள். இந்தியா மட்டும் அல்லாமல், அதாவது நீங்க உண்மையை பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காலத்துல இந்த பூமி உருண்டை முழுவதுமே ஹிந்துக்கள் தான் இருந்தாங்க. ஹிந்துக்கள்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். பிரிச்சு சொல்றோம். ஆனால் ம். சிவ வழிபாடு, சிவன், ம், ம். சக்தி, கிரகங்கள், விநாயகர், இந்த மாதிரி. அதனால தான் இப்போ கூட உலகத்தோட எவ்வளவோ பகுதிகளை வந்து அவங்க அகழ்வாராய்ச்சி செய்யும் பொழுதோ, பூமியை வெட்டும் பொழுதோ, இன்னும் சிவலிங்கம் கிடைக்குது, பிள்ளையார், சக்கரத்தாழ்வார், இது எல்லாமே கிடைக்கிறது உலகத்தோட பல பகுதி. ஸோ இந்த நம்பிக்கை உள்ள ஞானிகள் நம்மளுடைய உலகம் முழுக்க சுற்றி திரிஞ்சிருக்கிறாங்க, ம். வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் ஞானிகள்னு பேரு? ஞானம். ஞானம். அவங்களுக்கு எப்படி அந்த ஞானம் வந்தது? அந்த காலத்து மனுஷர்கள்லாம் பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளை ஈர்த்து அதை தன்னுடைய மூளைக்குள்ள செலுத்தி, அந்த மூளையிலிருந்து ஆராய்ச்சி பண்ணி வார்த்தைகளாக வெளியே விட்டு இந்த மாதிரி பண்ணாத ஜனங்களுக்கு நிறைய உணர்த்தி இருக்காங்க. உணர்த்திருக்காங்க. அதிலிருந்து தான் சாஸ்திரம், சம்பிரதாயம், நம்பிக்கை, தெய்வ வழிபாடு, அந்த வழிபாட்டினுடைய முறைகள், அந்த வழிபாட்டினுடைய பலன்கள், இதனாலெல்லாம் மனித குலம் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கலாம், சிறப்பாக, ஆரோக்கியமாக, குடும்பத்தோட ஒழுக்கம், இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி வந்து நம்ம 2 பேருமே கண்ணாடி போட்டுருக்கோம். ஆமாம். ஒரு பார்வையில் இருக்கக்கூடிய சிறு குறைபாடு, அதுக்கு நம்ம இப்போ காரணம்லாம் ஆராய்ஞ்சு இயற்கையாக நிவர்த்தி பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு பொறுமையும் இல்லை, டைமும் இல்லை. அதனால என்ன பண்ணிடுறோம், அந்த பார்வை குறைபாடு நிறைவு செய்வதற்காக 2 சின்ன சைஸு கிளாஸ், அதை வந்து கரெக்டாக ப்ரிசைஸாக அளவு எடுத்து நம்ம மூக்கு மேலே உட்காத்தி வைக்கணும், கண்ணுக்கு முன்னாடி. அதுக்கு ஒரு ஃப்ரேம். அப்புறம் நம்மளால் பார்க்க முடியாது.
அதே மாதிரியான வேலையைத்தான் இந்த நவரத்தின கற்கள் எந்த எந்த கல்லுக்கு என்னென்ன பர்பஸ், அந்த கற்களை அணிவதினால் என்ன என்ன பலன்கள் கிடைக்கும், அந்த கற்கள் எந்த அளவுக்கு போட்டுக்கணும். நான் போன இன்டர்வியூலயே நான் சொன்னேன் உடல் எடையோட சம்மந்தப்பட்டதுன்னு. பட் அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக முடியல. முடிஞ்சால் இந்த இன்டர்வியூவில் சொல்கிறேன் அதை பற்றி. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கும் பொழுது மனதில் உள்ள சில குறைபாடுகளைத்தான் நிவர்த்தி பண்ணுகின்றது.